கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே நாம் ஒரு காணொளியை நமது கிழக்கு நியூஸ் செய்தித்தளத்தில் செய்திருக்கிறோம். அதோடு சில கேள்விகளும் நமக்கு இப்போது எழுகின்றன. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அரசியல் விமர்சகர் பத்ரி சேஷாத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு சில கேள்விகளை கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஒரு தடாலடியான கேள்வியோட ஆரம்பிக்கிறேன் சார். நல்லா. அண்ணாமலை தனி அரசியல் இயக்கம் தொடங்கி இருப்பது மூலமாக பாஜகவுக்கு துரோகம் இழைத்து விட்டாரா? இத பலர் சொல்றாங்க. ரைட். அவங்க என்ன குறிப்பா சொல்றாங்கன்னா, வேற யாருக்கும் இல்லாத வகையில் அண்ணாமலைய உள்ள கொண்டு வரும்பொழுதே ஒரு துணைத் தலைவர் பதவிக்கு தான் வந்தாங்க. வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ட்டு. அப்புறம் சில மாதங்களுக்குள்ள அவர தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக ஆக்கினாங்க. நரேந்திர மோடி, அமித்ஷா இருவருமே இவரோட ஒரு நெருக்கத்தை காண்பித்தார்கள். நீங்க அத பல்வேறு போட்டோ, வீடியோக்கள் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்திருக்க முடியும். இறுதியிலும் கூட அவர் விலகுகிறேன் அப்படின்னு சொன்னப்ப, மரியாதை நிமித்தமாக இப்பொழுதைக்கு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன்கிட்ட போய் கடிதத்தை கொடுத்துவிட்டு சரிப்பா போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாமல் அமித்ஷா பார்த்திருக்கிறார். இவருடைய டிட்ராக்டர்ஸ் சோஷியல் மீடியால நிறைய எழுதிட்டு இருக்காங்க. அவர் கூப்பிட்டாரு, திட்டினாரு. என்ன வேணாலும் டெல்லியில் இருந்து அப்படின்னு பேரை போட்டுட்டு என்ன வேணாலும் எழுதலாம். அதை விட்டுருவோம் நம்ம. கட்சியில் ஒரு பெரும் சிக்கல் வந்திருக்கிறது. அதை சரிப்படுத்த முடியுமா என்பதில் ஒரு முயற்சியை செய்திருக்கிறார்கள். அதையும் மீறி இவர் வெளியே போறார் அப்படிங்கிறது இந்த கட்சிக்கு இழைத்த மாபெரும் துரோகம். இவர் ஒரு 30 சொச்சம் வயதே ஆன ஒருவரை, இப்ப அவருக்கு 42 வயதுனா அவர் 36 வயதுல உள்ள வந்திருக்கார். 36 வயதில் ஒருவரை கட்சிக்குள்ளே எடுத்து துணைத் தலைவராக்கி, அடுத்து நேரா மாநில தலைவராக்கி, இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த கட்சிக்கு நீங்க செய்வது இதுதானா? இது துரோகம் என்று சொல்கிறார்கள். அது தனிநபர் பார்வையை பொறுத்தது. இப்ப நாம ஒரு கொள்கை உந்தப்பட்டு ஒரு கட்சியில சேர்கிறோம். அது ஒன்றுதான். இன்னொன்று ஒரு இலக்கை மையமாக வைத்து சேர்கிறோம். அந்த இலக்கை ஒரு வெறும் பதவி ஆசை என்று மாற்றக்கூடாது. இப்ப நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொஃபசர் பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சு, நீங்க காத்திருப்பு பட்டியலையே இருக்கீங்க. அல்லது உங்களுக்கு டெம்பரரியான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்குறாங்க. எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் நான் சேர்றேன், ரொம்ப விரும்பி நான் இதில் தான் இருக்க விரும்புவேன், ஆனால் இதில் என்னால் பணி செய்ய முடியாத சூழல் சுற்றி இருக்கிறது அப்படின்னு ஒருவர் உணரும் பொழுது அவர் மாறுவதில் தவறில்லை. இன்னொன்று இதை ஒரேடியா இது துரோகம் முதுகில் குத்தி விட்டார் அப்படின்லாம் போற அளவுக்கு இங்க ஒரே சென்டி போட்டு அழ்வாச்சி காவியம் பாட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். இப்ப அவரிடம் ஏதோ இருப்பதாக பார்த்து தான் அவர் இங்க கொண்டு வருகிறார். என்ன மாமனா மச்சானா? இப்ப என்ன மம்தா பானர்ஜி அபிஷேக் பானர்ஜி கதையா, இல்ல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கதையா? அப்படி ஒன்று கிடையாது. இவர் யாருக்கும் உறவினர் கிடையாது. அவர்கள் ஏதோ இவரிடமிருந்து பெறலாம். கட்சியை தமிழகத்தில் பாரதிய ஜனதா என்பது இந்த டோல்ட்ரம்ஸ், அது தரைக்கும் அடியில் குழியை தோண்டி அதில் இருக்கிறது. இதுதான் உண்மை. யார் கேட்டாலும் அதுதான் சொல்லணும். அங்கிருந்து எடுத்து மேலே கொண்டு வர முடியுமா? மற்ற கட்சிகளுடைய பெயரோடு சேர்த்து இதை பேச முடியுமா? அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்ல இவர் வந்த அந்த 3 வருட காலத்தில், இவர் பிரசிடென்டாக இருந்த அந்த 3 ஆண்டு காலத்தில் நிறைய சாதித்தார். அதை யாருமே மறுக்க முடியாது. இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் இருக்கும் எவருமே அதை மறுக்க முடியாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிட்ராக்டர் சில பேர் இருக்காங்க. அவங்கள தவிர என்ன செஞ்சாரு, கிழிச்சாரு, பணம் அடிச்சாரு அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் அவங்கள பத்தியெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை. ஆனால் இவருடைய தாக்கம் என்பது குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். ஒரு பிம்பத்தை உருவாக்குவதில் பாரதிய ஜனதா என்பது அதுவும் முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த ஸ்டாம்பை உருவாக்கினதில் அண்ணாமலைக்கு மட்டும்தான் பங்கு. பெரும் பங்குலாம் நான் சொல்லவே மாட்டேன். அண்ணாமலைக்கு மட்டும்தான் பங்கு. மீது இல்லைன்னா உங்களுக்கு திமுக அதிமுக அவங்க போடுற பிச்சைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாகத்தான் மற்றவர்கள் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கிறது. அதை மாற்ற விரும்பியவர் அண்ணாமலை. மாற்ற முடியவில்லை. அதனால அவர் வெளியே வருகிறார். அவருக்கென்று மேலும் பல திட்டங்கள் இருக்கின்றன. விட்டுடணும் அப்படிங்கறதா என்னோடது. இதை போய் துரோகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்ஸ் போட ஆரம்பிச்சோம்னா அது 2 பேருக்குமே அது நியாயம் செய்வதாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து.
சார் இதுல வந்து இப்போ அண்ணாமலை வெளிய வந்துட்டதுனால பாஜக பலவீனம் அடையுமா? பாஜகவுக்கு இது பலவீனமா? அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கு. அதுபோக அண்ணாமலையுடைய இந்த புதிய அரசியல் இயக்கம்ங்கிறது, அரசியல் சூழல, களத்த எப்படி மாத்தும்? இது தாவேகாவுக்கு எப்படி ஒரு எதிர்ப்பா இருக்கும்? திமுக, அதிமுகவுக்கு எப்படி ஒரு எதிர்ப்பா இருக்கும்? இத 2ஆ பிரிச்சுக்கிறேன். பாரதிய ஜனதாவுக்கு ஆ. என்ன மாதிரியான பாதிப்பு? தமிழகத்தில். தமிழகத்தைச் சேர்ந்த பிற கட்சிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? அப்படிங்கிறத 2ஆ பிரிச்சுப்போம். தமிழக பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இது ஒரு பாதிப்பு தான். அத 2 விதமாக நம்ம அணுகணும். 1 அண்ணாமலை வெளியே போய் விடுகிறார். அண்ணாமலை இருந்தார் என்றால், அடுத்த சைக்கிள் இப்ப வந்து அவர்கள் ஒரேடியாக ஹோல்சேல் சேஞ்ச் பண்ணலைன்னாலும், ஒரு 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு முன்னமே கூட இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர, "சரிங்கய்யா, நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் குடுத்துட்டீங்க. நாங்க வேறு ஒரு ட்ராக்ல போறோம்" என்று மீண்டும் அண்ணாமலையை அந்த இடத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்திருந்தால், அவர் வேறு ஏதாவது செய்திருக்கலாம். அப்ப பாரதிய ஜனதா இப்பொழுது இருப்பதிலிருந்து சற்றே மேலே போக முடியும். அந்த வாய்ப்பு இப்ப போயிடுது. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேட்டடா நம்ம வந்து பல தமிழக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த பல்வேறு லெவல் தலைவர்கள். நான் ரொம்ப அந்த அந்த பொசிஷன்ல ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தது வந்து கரு நாகராஜன். அங்கிருந்து ஆரம்பித்து பல தலைவர்கள், ஒரு நடுவுல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வச்சுக்கங்க. அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பதவி விலகல் கடிதத்த போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் நம்ம. போட்டுட்டு நான் வந்து அண்ணாமலை அவர்களுடைய வழியில் நான் அவரை பின்பற்றப் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இந்த மிடில் மேனேஜ்மென்ட் இருக்கு இல்லையா? ஒரு கட்சிக்கும், ஒரு அலுவலகத்துக்கு இது முக்கியம். வெறும் தலைவர் இப்ப காங்கிரஸ் சொல்லுவோம் இல்லையா? அங்க தலைவர்கள் தான் இருக்காங்க. தொண்டர்களே காணோம் அப்டின்ட்டு. முக்கியமா தமிழக காங்கிரஸ்லாம் எடுத்துக்கிட்டா அதான் சொல்லுவோம். பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட அப்படி இருந்த ஒரு கட்சி தான். இதற்கு முந்தைய பல தலைவர்கள் இருந்த போதெல்லாம். அத மாற்றவர் அண்ணாமலை தான். அவரால் உந்தப்பட்டு பலர் கட்சியில் இணைகிறார்கள். அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் தங்களுடைய திறமைகளை ஏதோ ஒரு விதத்தில் பல இடங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள்ல பலர் வந்து இப்ப வெளில வராங்க. இன்னும் சிலர் அண்ணாமலை வருவதற்கு முன்னாலேயே பாரதிய ஜனதாவில் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி, இந்த சித்தாந்த பின்னணி, ஆ இந்துத்துவ விழைவு, அதை தாண்டி அவர்கள் வந்து வேறு பல தலைவர்களால உள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள். ஆனால் இளைஞர்கள். அண்ணாமலையை விட வயது குறைந்தவர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்கள் கூட அண்ணாமலையால உந்தப்பட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோர் கிரவுண்டுக்கு வராங்க. அவர்கள் தான் ஒரு குழப்பத்தில் சிக்கியவர்கள். இப்ப அண்ணாமலையோட போறதா? இல்ல இங்கேயே இருக்கிறதா? ஆனா அண்ணாமலை வரதுக்கு முன்னாடியே நான் உள்ள வந்துட்டேன். அதில் சிலர் அண்ணாமலைக்கு வாழ்த்து, அவர் அவருடைய புது முயற்சி நன்றாக இருக்கட்டும். நாங்கள் பாரதிய ஜனதாவை விட்டு விலகப் போவதில்லை அப்படின்னும் சிலர் தெரிவிச்சிருக்காங்க. அத நம்ம ஒரு எஸ்ஜி சூர்யாவாக இருக்கட்டும், வினோஜ் ஆக இருக்கட்டும், இன்னும் சிலரும் அந்த மாரி. ஒரு சிலர் வாழ்த்தே சொல்லாமல் அவங்க கமுக்கமா இருக்காங்க. அவர்கள் யாரு என்ன அதுவும் நமக்கு தெரியும். சோ இந்த மாரி 3ஆக பிரிகிறது. ஒரு சிலர் அண்ணாமலையோடு வெளியே போகிறார்கள். ஒரு சிலர் அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். ஆனால் உள்ளேயே இருக்கப் போகிறார்கள். ஒரு சிலர் யாரு? அண்ணாமலையா? என்னாச்சு? என்ன காந்தி செத்துட்டாரா? காந்தி சுட்டுட்டாங்களா? கைண்ட் ஆஃப் ஒரு தங்கள வந்து அந்த ஆஸ்ட்ரிச் மாதிரி தலைய உள்ளே சொருகிக் கொள்வதாக, அது உண்மையிலேயே நெருப்பு கோழி அதெல்லாம் செய்கிறதா என்றெல்லாம் தெரியாது. அப்படி சொல்வது உண்டு. அ நான் எனக்கு தெரியாதே என்ன நடக்குதுன்னு. அந்த மாதிரி. இது நிச்சயமாக அந்த ஒரு ஷார்ட் டெர்ம்ல பாரதிய ஜனதாவை பாதிக்கும். இப்ப மற்ற கட்சிகளுக்கு வருவோம். மற்ற கட்சிகளை பார்க்கிறதுக்கு முக்கியமாக அண்ணாமலை ஏன் இதை இப்பொழுது செய்தார் அப்படிங்கிற என்னுடைய யூகத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன் இப்பொழுது? நிச்சயமா அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் ஜெயித்து வந்ததுதான். அவர் என்ன நினைச்சிருக்கணும்னா, நான் இதத்தானையா சொல்லிட்டு இருந்தேன். மக்கள் திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். நாங்க எதிர்பார்க்கிறது வேற என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்த நாம போய் ஆக்குபை பண்ணணும்னு நான் என் கருத்தை கரடியாக கத்திக் கொண்டிருந்தேன். யாரும் கேட்பதாக தெரியவில்லை. என்ன எப்படி என்னுடைய திட்டத்தை சபோட்டாஜ் செய்து
அடியிலிருந்து உருவதற்கான வேலையைத்தான் நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்கள். தமிழர்களோடு நீங்கள் உரையாடக்கூடிய மொழி உடனே என்ன, சில பேர் அதை தமிழ்லாம் நினைச்சுக்கிட்டுலாம் பேசினாங்க. இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஒரு அரசியல் மொழி அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். தமிழர்களோடு எந்த அரசியல் மொழியில் பேச வேண்டும்? திமுக ஒரு அரசியல் மொழியை டிஃபைன் பண்ணிருச்சு. அதுக்கு முற்றிலும் மாற்றான ஒரு மொழியில் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. முற்றிலும் மாற்றான கருத்தை நீங்கள் கொண்டிருந்தாலும் அந்த அரசியல் மொழியில ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை சேலஞ்ச் பண்ணலாம். இவர் சேலஞ்ச் பண்ணாரே அண்ணாமலை. நீங்க வந்து இருமொழி கொள்கை தான் எங்களுடையது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சமயத்துல இறங்கி ஒன்று அடிச்சார்ல, உங்களுக்கு எத்தனை மொழிகள் வேண்டும், நீங்கள் எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அவர் கிரவுண்டுக்கு போகும்பொழுது இவர் சொல்ல 2 மொழிகள் அல்ல, எங்கள் தலைவர் 3 மொழி என்று சொல்லி இருக்கிறார், எனவே 3 மொழின்னு அவர் சொல்லல. மக்கள்கிட்ட போறாரு, யோ நீ சொல்லியா அப்படின்ட்டு. அதுதான புத்திசாலித்தனம். நாங்க சொல்லலைங்க, நாங்க சொல்லல 1 2 3 7 73 அப்படின்லாம் நாங்க சொல்லல. மக்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கறத நோக்கி போனோம். மக்கள் ஓவர்வெல்மிங்கா நாங்க 2 மொழி இல்லைங்க, நாங்க அதுக்கு மேல கத்துக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அவங்களுடைய சாம்பிள்ல அதை வந்து வெளிப்படையாக வருகிறது. அப்ப அவர் வந்து நேரேட்டிவா மாத்த முயற்சி பண்ணாரு. ஸோ அவர் தெளிவா பாக்குறாரு, நம்ம ஒரு பிளாங்க கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது நம்ம ஆளுங்க அப்படியே உட்கார்ந்துருக்கானுங்க, ஒன்னுத்தையும் பண்ணல, ஒரு மூவ், ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல, நம்முடைய அந்த ஹோல் கான்செப்ட கூட புரிஞ்சுக்கல. நேரா ஏடிஎம்கேட போய் உறவு ஏற்படுத்தி கொண்டு கூட்டணி ஆட்சின்னு எங்க வாய் பேசும், அங்க வாய் பேசாது, உடனடியாக மறுப்பு சொல்லப்படும். அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்க தான் அடிக்கிறோம் தூக்குறோம், நாங்க தான் தலைவர் எடப்பாடி தலைமையில நாங்க தான் ஆட்சி அமைக்கிறோம். இல்லைங்க, அவர் அமித்ஷாவும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் என்டிஏ தலைமையிலானுங்கிறாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் தான். என்டிஏ யாரு? என்டிஏக்கு தலைமை யாரு? நாங்க தான். இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க? இல்லை, எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார், அதன்படிதான் நாங்கள் நடப்போம். They didn't even acknowledge you. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வச்சு செஞ்சாங்க, நல்ல நல்ல இடங்களாக கொடுத்து முழுக்க கிளீன் போல்ட் ஆக்கி விட்டாங்க. அப்கோர்ஸ் யாருக்குமே தெரியாத அப்படியே இன்னொரு இயக்கம் உருவாகி வருது. தமிழக வெற்றி கழகம் ஒரு பயங்கர ஸ்வீப் ஒன்று அடிக்குது. அது ஸ்வீப் தான். அது ஸ்வீப்னா அதோடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அதை நம்ம ஸ்வீப்னு தான் சொல்லி ஆகணும். அந்த காத்தில் அடிபட்டு 3வது இடத்துக்கு அதிமுக போகிறது. கண்காணாத இடத்தில் தூக்கி எறியப்படுகிறது பாஜக. ஒரு 10 இடம் பெற்றிருந்தால் கூட பேசலாம். இல்ல, அப்ப இந்த இடத்துல அண்ணாமலை பார்க்கிறாரு, வாய்ப்பு இன்னும் இருக்கு. பாரதிய ஜனதாவில் உட்கார்ந்து இருந்தா மிக்சர் சாப்பிட மட்டும்தான் முடியும். வாய்ப்பு போய்கொண்டே இருக்கும். இன்று ஜோசப் விஜய்க்கு, நாளை நாம் ஒன்றும் செய்யவில்லை என்றால் ஜோசப் விஜய் சறுக்கினால் உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும். அந்த கட்சிக்கு என்று ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதிமுக காணாமல் போகலாம், திமுக காணாமல் போய்விடாது. தாவேக என்ன செய்யும், இருக்குமா இருக்காத தெரியாது. இப்பொழுது விட்டால் எப்பொழுதும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, இனியும் நாம் விடக்கூடாது அப்படிங்கிற அவர் முடிவுக்கு அவர் வர்றாரு. அப்ப இது மற்ற கட்சிகளை எப்படி பாதிக்கும்னா, அவருடைய பார்வையிலிருந்து கட்சிகளோட பார்வையிலிருந்து பார்ப்போம். தாவேகாவுக்கு பலமான போட்டி என்பது அண்ணாமலை ஒழுங்கான கட்டமைப்பை ஏற்படுத்தினால் அவரிடமிருந்து மட்டும்தான் வரும். இன்னைக்கு அவருக்கு பலமான போட்டி கிடையாது. இன்னைக்கு திமுக வந்து செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறது. இப்ப ஸ்டாலினுடைய காலம் ஒரு விதத்துல முடிஞ்சிருச்சு, அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ உதயநிதியை வச்சு ஜெயிச்சாகணும். விஜயோட ஒப்பிடும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய கரிஸ்மால ஒரு சின்ன துண்டு கூட உங்கள்கிட்ட கிடையாது. விஜய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கலாம் அவங்க பொறாமையில. அந்த பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வந்து நின்னா போதும். ஸ்டேஜ்ல ஏறி நின்றுட்டு 2 ஸ்டெப் போட்டா மக்கள்லாம் பார்த்துட்டு ஓன அழுது. சில வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு கிரிஞ்சா இருக்கு, அது வேற விஷயம். அவரை பார்த்துட்டேங்க திருச்சியில அப்படின்லாம் வீடியோ பார்க்குறோம். தட் இஸ் வாட் டிஃபைன்ஸ் ஹிம். நீ அவரா இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும். எல்லாம் பிரதீப் ரங்கநாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நிலை, அதெல்லாம் அப்புறம் விட்டுருவோம் நம்ம. அப்ப எல்லாம் ஒரே சினிமா மாதிரியே அதே மாடல் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல, நீ வேற ஆங்கிள் இருந்து வந்து அடிக்கணும், பப்ளிக் டிபேட் கூப்பிடணும். அது நம்ம எப்படி ஒத்த கையில செங்கலை வச்சுக்கிட்டு புரட்சி பண்ணுவோம்? நம்ம ஒற்றை செங்கல் புரட்சி, ஒற்றை வைக்கோல் மாதிரி. ரைட்? அதுதான் நம்ம புரட்சி. அதெல்லாம் இங்க எடுபடவே எடுபடாது. உன்னுடைய ஒவ்வொரு ரீலுக்கும் அவன் 25 ரீல் போடுறான் அந்த பக்கம். So you need to come from a different angle.
ஸோ இந்த இந்த இடத்துல தான் உண்மையிலேயே ஒரு வேக்கும் இருக்கு. கருணாநிதி, ஜெயலலிதா போன அந்த வேக்குமை ஓரளவுக்கு ஸ்டாலினால ஓரளவுக்கு தான் அதை சரி கட்ட முடிந்தது. பக்கம் பக்கமாக எழுதினாலும் அவர் வந்து இவர்கள் இருவருக்கும் இணையாக மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருச்சு. இப்ப அந்த அந்த வேக்கும் இன்னும் இருக்கு. அந்த வேக்குமை ஓரளவுக்கு நிறைவு செய்திருக்கிறார் விஜய். காலகாலத்துக்கும் செய்வாராங்கிறது தான் கேள்வியே. அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்ப உதயநிதி ஸ்டாலினால் முடியுமா, இல்லை அண்ணாமலை அங்கே வருவாரா அப்படிங்கிற கேள்வியை தான் முன்வைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் கோல் இவர் மனசுல என்ன வச்சிருப்பாருன்னா, ஒரு கட்சியை ஆரம்பிச்சா திமுகவை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும், அதிமுகவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, அது தானே உதிர்ந்து விழக்கூடியது. தீர்ந்து போன கட்சின்னு விஜய் சொன்னது ரொம்ப கரெக்டானது. யார் அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தாங்களோ பர்ஃபெக்ட் அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன். அப்ப திமுகவுக்கு மேலே போக முடியுமா? போனா அதுதான் கேம். குறைந்தபட்சம் தாவேகாவுக்கு அடுத்த இடத்தில் இருக்க முடியுமா, அல்லது தாவேகாவையே தடுத்து நிறுத்தி முதலிடத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு 2031? அதுதான். இப்ப அரசியல் சூழல் எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்லிட்டீங்க. இதுல இன்னொரு இடத்துல இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா அண்ணாமலை பத்தி யோசிக்கும் போது, அண்ணாமலையுடைய தனிப்பட்ட செல்வாக்கு மட்டும் ஒரு கட்சியை வெற்றி பெற செய்ய முடியுமா? ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிற அவருடைய பின்புலம் வந்து அவருக்கு பயனளிக்கக்கூடியதா? இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். நமக்கு வந்து தமிழகத்தை பொறுத்தவரை அன்பார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகே தனிநபர்களால தான் கட்சிகள் உருவாகி வளர்ந்து மேலே வந்து செழித்திருக்கின்றன. அண்ணாதுரையிலிருந்து நான் ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட நபர் கட்சியாக இல்லை, இயக்கமாக, பேரியக்கமாக, காங்கிரஸ் பேரியக்கமாக, ஜஸ்டிஸ் பார்ட்டி பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமாக அப்படித்தான் அது வந்திருக்கு. ஆனால் அண்ணாதுரை என்று வரும்பொழுது அங்க அந்த ஒரு கல்ட் உருவாக்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. அவர் விரும்பியதை உருவாக்கவில்லை, ஆனால் அப்போது உருவாக்கப்பட்டது. ஏன்னா அப்போ வந்து கருத்தையும் தாண்டி அப்பதான் வந்து பட்டங்கள் வருகின்றன, அப்பதான் வந்து உங்களுக்கு அவருடைய எல்லா செயல்பாடுகளும் ஃபோக்கஸுக்கு வருது, இதெல்லாம் நடக்கிறது அப்பதான். அங்கிருந்து அது கருணாநிதியாக மாறும் பொழுதும், அங்கிருந்து அது எம்ஜிஆராக ஆகும் பொழுதும், அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதா வரும் பொழுதும், அது ஏற்கனவே இருந்த கட்சியில் அடுத்த நபராக மேலே வருகிறார்களா, அல்லது புதியதொரு கட்சியை உருவாக்குகிறார்களா? எம்ஜிஆர் புதிதாக உருவாக்குகிறார், ஜெயலலிதா அதே கட்சியை தொடர்கிறார், இடையில் பிளவு ஏற்பட்டு மீண்டும் சேர்த்து அப்படின்னு. அதோடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு நாம வந்து விஜயை பார்க்கிறோம். ஸ்டாலின் இன்ஹெரிட் பண்றாரு. இன்ஹெரிட் பண்ணா அவர் வந்து அந்த கரிஸ்மா அவருக்கு தூக்கி நிறுத்தக்கூடியது இல்லை. இப்ப கலைஞர் கருணாநிதி நன்றாக எழுதக்கூடியவர், ரொம்ப சமயோஜிதமாக பேசக்கூடியவர். அது எப்போ எழுதி வச்சு பிட் நோட்ல பேச ஆரம்பிக்கிறதோ எழுத தெரியாது, பார்த்து படிக்க மட்டும்தான் தெரியும், அல்லது குறிப்புகளை வைத்துக் கொண்டு பண்ண முடியும் பொழுதே உங்களுடைய குவாலிட்டி இறங்கிருது. அடுத்த தலைமுறைக்கு அதுவும் கடத்தப்படவில்லை ஒழுங்காக, அதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? உடனே நீங்க கேட்கலாம், விஜய் என்ன பண்றாரு, விஜய் மட்டும் என்ன எழுதிதான் படிக்கிறார். ஆமா, ஆனா அவர் வேற இடத்துல இருந்து வருகிறார். இப்ப இந்த இடத்துல நான் வந்து அண்ணாமலை கொண்டு வரேன். அவரே சொல்றாரு கல்ட் பாலிடிக்ஸ் அல்ல, காமன் மேன் பாலிடிக்ஸ்னு சொல்றாரு. இன் ரியாலிட்டி அது ஒரு அண்ணாமலை கல்ட்டாக தான் இருக்க போகிறது. சரியா தப்பா, பலனளிக்கக்கூடியதா பலனளிக்காததா அப்படிங்கிறத பாயிண்டெல்லாம் விட்டுருவோம் நம்ம. அந்த இடத்துல ஒரு கல்ட் ஒன்று உருவாகுது. கல்ட் எப்போ உருவாகுது? ஒரு தனிநபர் வழிபாடு உருவாகுது. இந்த இடத்துல நீங்க விரும்பி அதை ஊக்குவிக்கிறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க தெருவில் போறவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஆனா நீங்க என்ன எதற்காக நிற்கிறீர்கள் என்றால், நீங்க வந்து உங்கள் திறமையை காட்டி நிற்கிறீர்கள். ஒருத்தர் கேட்கலாம், ஏங்க இந்த இடத்துல வந்து நீங்க எல்லாம் சீமானை பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் மிக அருமையாக பேசக்கூடியவர். இன்றைக்கும் நம்ம இது பத்தி ஒரு காணொலி பண்ணியிருக்கோம். ஒரு 3 பேரை மட்டும் தான் சொல்ல முடியும். அதுல வந்து விஜய், சீமான், அண்ணாமலை. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, விஜய் வந்து சரளமாக பேசக்கூடியவர் அல்ல. எழுதி வைத்திருந்தாலுமே அதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து ஏற்ற இறக்கங்கள்லாம் கொண்டு வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதுல அவரோடது. எழுதி கையில பிட் நோட்டீஸ் எல்லாம் தேவையே இல்லை சீமானுக்கு. அடிச்சாவ பிச்சிருவார் இல்லையா. மடை திறந்த வெள்ளமான பாயும் அவர் பேசுவது. அதுல ஹியூமர் அவ்வளவு இருக்கும். ஆனாலும் ஏன் அது ஒர்க் அவுட் ஆகல? இது கேள்வியை நம்ம கேட்கணும். ஆனால் நீங்க வந்து தேர்தல் அரசியலில் அவர் இடங்களை வென்றாரோ, தான் நின்ற தொகுதியை ஜெயித்தாரோ, அதெல்லாத்தையும் விடுங்க. அது பத்திரிகையாளர்கள் அவர் திட்டும் போதும் கூட
பத்திரிகையாளர்கள் அவரிடம் சண்டை போடும் போதும் கூட அண்ணாமலை அனைத்து இடங்களிலும் அவரால் தொடர்ச்சியாக பேசி ஒரு உரையாடலை செய்ய முடிந்திருக்கிறது. இதுல வந்து கட்சி சாராமல், அரசியல் சாராமல் அவர் இளைஞர்களுடன் இம்ப்ராம்ப்டு போய் உட்கார்ந்து பேசுறாரு. அதோடைய காணொலிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. கெரியர் பத்தி, நான் அடுத்து என்ன படிக்க வேண்டும், நீங்கள் என்ன படித்தீர்கள், அந்த மாதிரியாக பேசுறது பத்தி. இன்றைக்கு யாருங்க அதை பேசுவா தமிழ்நாட்டுல? விஜயால பேச முடியுமா? சீமானால பேச முடியுமா? உதயநிதியால பேச முடியுமா? இந்த ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ், நான் வந்து கடவுள் வழிபாடுங்கிறத தாண்டி மிக சமீபத்தில் அவர் சென்னையில் அண்ணாமலை ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். அந்த மாதிரியான ஒரு பிளாங்க்ல அவரால் உட்கார்ந்து பேச முடியும். சர்வதேச அரசியல் குறித்து உட்கார்ந்து பேச முடியும். அதற்கான சில முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டியதுதான். இருந்தாலும் அவரை நம்பி நீங்க கூப்பிட முடியும். தமிழில் பேச, ஆங்கிலத்தில் பேச அவரை நீங்கள் அழைக்க முடியும் இல்லையா? புரிதலோடு பேசக்கூடியவர். மற்ற கட்சிகளிலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு இருவர் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். அதை உடைத்துக் கொண்டு இவர் வெளியே வருகிறார். அங்கதான் அந்த ஐபிஎஸ் பின்னணி மட்டுமல்ல, அவருடைய படிப்பு. அப்ப இந்த பின்னணி என்ன பண்ணுதுன்னா, அப்புறம் ஓரளவுக்கு விசாலமாக அவர் படிக்கிறாருங்கிறது தெரியுது. படிக்கிறாருங்கிறதே நமக்கு இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு திகிலூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஸோ இந்த எந்த ஜென்சி இளைஞர்களோடு உரையாட வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோமோ அவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். நீங்க அப்பதான் அந்த பின்னணி, நீங்க ஐபிஎஸ் மட்டும் நம்ம ஒட்டுமொத்தமாக அவருடைய பின்னணி எடுக்க. ஆனால் அதே சமயம் வந்து அந்த மாதிரி ப்ரொஃபைல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவர்களெல்லாம் வந்து பலரை தம்மை நோக்கி ஈர்த்து தன் பின்னால் வர வைக்க முடியுமா? அந்த கல்ட் ஃபிகராக ஆக முடியுமான்னா அதுவும் முடியாது. ஸோ இவை எல்லாம் ஒன்றாக சேர்கின்றன. அது அவருக்கு சாதகமாக முடியும். சார், இப்போ அண்ணாமலை அவருடைய தனிப்பட்ட இதை பத்தி சொல்லியாச்சு. அவர் பேசும்போது அந்த அவருடைய விளக்க காணொளியில ஒரு 3 விதமான புள்ளிகளை முன்வச்சுட்டு போறாரு. அவருடைய அரசியலா அவர் சொல்லும்போது, ஒன்று ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது, இன்னொன்று மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து ஒரு தேசியம் அப்படிங்கிறது, மூன்றாவது மண் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது. இதோடைய பார்வை எப்படி சார்? ஒன்னொன்னா கொஞ்சம் விளக்கலாமா? இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடணும். ஏன்னா விஜய் தமிழக வெற்றி கழகம் அதைத்தான் முன்வைத்தது. இன்னைக்கு அவங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன மூவ்லையும் அது ஒரு ஓரமா வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வந்து மது கொள்முதலாக இருக்கட்டும், பிடபிள்யூடி திட்டங்களாக இருக்கட்டும், மின்துறையில் நடக்க போறதாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே அவங்க வந்து அது ஒரு ஓரமா ஒரு இழை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஊழலை கட்டுப்படுத்துவோம், ஊழலை நிறுத்துவோம். இப்ப நம்ம வந்து அடுத்த இந்த கேபினெட் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதுலயும் அது வந்து ஒரு ஹைலைட் பாயிண்டா இருக்கு. அண்ணாமலையும் இதை பற்றித்தான் பேசுவார். ஊழல் எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு வந்து அதை ஊழல் எதிர்ப்புன்னு நீங்க சொல்லத்தான் நீங்க திமுகவை 3வது இடத்துக்கு தள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த அடுத்த பாயிண்ட் தான் பாரதிய ஜனதாவிடமிருந்தான ஒரு டிபார்ச்சர். மாநிலத்துடைய தன்மானம், மரியாதை, அதனுடன் சேர்த்து தேசியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாயிருது. ஸோ அதுவும் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் வந்து பாரதிய ஜனதாவை பற்றி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றிலுமே இதுதான் ரொம்ப முக்கியமானதாக வருகிறது. அவங்க வந்து தமிழ் உணர்வுகளுக்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள், தமிழ் மொழிக்கு எதிரானவர்கள், தமிழ் பழக்க வழக்கங்களுக்கு எதிரானவர்கள், தமிழ் நடைமுறைக்கு எதிரானவர்கள். அப்ப நீங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கும் பொழுது அதாலேயே உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்னதான் பிரதமர் வந்து ஊரெல்லாம் போய் திருக்குறளை பத்தி பேசினாலும், மகாபலிபுரத்துக்கு வருவாரு, கங்கை சோழபுரத்துக்கு வருவாரு, மதுரையில கோவில்ல திருப்பரங்குன்றத்துல சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவாரு. நீங்க அதெல்லாம் பண்ணாலும் தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு வந்து பெயிண்ட் அடிச்சிருவாங்க. அதிலிருந்து தன்னை வெளியே எடுக்கும் பொழுது இவர் வந்து என்ன நீ அப்படி பெயிண்ட் அடிச்சு பாடுறா அப்படின்னு இவரால் சொல்ல முடியும், எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். என்ன அதிகபட்சமா சொல்ல முடியும்? என்ன இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி, நீ பாரதிய ஜனதாவுடைய ஏபிசிடிஎஃப்ஜிஹெச் டீம் அப்படிதான் ஏதாவது சொல்ல முடியும், ரைட்? ஆனா இவர் வந்து அந்த இடத்துல வந்து ஏன் வந்து இந்த பிராந்திய உணர்வுகள் முக்கியமானது அப்படிங்கிறது இவருடைய பார்வையில் அதுதான் அவர் வந்து பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்னு சொன்னாரு. அந்த மொழியில நீங்க பேசலடா இவங்கள்ட்ட, மக்கள்கிட்ட.
அதனாலேயே உதை வாங்கினீர்கள். அதை நான் மாற்ற முயற்சி செய்கிறேன். அது உங்களுக்கு புரியவே இல்லை. எனக்கு இப்ப அந்த என்னுடைய தோளில் இருந்த அந்த சுமை அகன்று விட்டது. அதுதான் அவர் அங்கு குறிப்பிடுறார். அதுதான் அந்த மாநில நலனுடன் சேர்ந்த தேசியம். அந்த தேசியத்தை எடுத்துருவோம் உடனடியா. ஆனால் அதே சமயம் நான் திமுக போன்றோ நாம் தமிழர் போன்றோ பிரிவினைவாதி கிடையாது. மாநில முக்கியத்துவம் வாய்ந்த தேசியம் அப்படிங்கறத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவர் வந்து மத்திய அரசை, இப்ப மத்திய பாஜக அரசை விமர்சிச்சு பேசுவாரா? இதையும் சேர்த்து கொஞ்சம். எந்த இடம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்ப நீங்க வந்து சிபிஎஸ்இ இஷ்யூ எடுத்துப்போம். 3வது மொழி இப்ப திமுக என்ன சொல்லும்னா, 3வது மொழி வேண்டாம், 3வது மொழி வேண்டாம், எங்களுக்கு எதுக்கு 3வது மொழிங்கும். தாவேகவும் அதே தான் சொல்லும். இருமொழி கொள்கை போதும், அண்ணாதான் எங்களுக்கு குரு அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்லுவாரு, 3வது மொழியில் பிரச்சனை இல்லை, அது ஹிந்தியாகவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் திடீரென்று என் மீது திணிக்காதே, அதுக்கான டைம் கொடு. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. வித்தியாசமான பார்வை தெரிந்து விட்டது அல்லவா? இதுதான் வித்தியாசமான பார்வை. இந்தியா முழுமையிலும் சுற்றியவர். ஐபிஎஸ் ஆக இருக்கிறதுனால கர்நாடகத்தில் வேலை பார்த்தவர், லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் படித்தவர். அப்ப இந்த குறுகிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது சீமானுடையது குறுகிய தமிழ் தேசியம். திமுக வந்து இப்படி அப்படி எப்படி வேணாலும் பல்ட்டி அடிக்கும். அவங்க வந்து தென்னிந்தியாவை உள்ளடக்கிய திராவிடம் பாங்க, அவங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. திராவிடம் என்றால் தமிழ் தான், நாங்கள் தமிழைத்தான் திராவிடம் என்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடிப்படையில் அவங்களோட பிரிவினை என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு இது இருக்கும், நாங்கள் எந்த காலத்திலும் மாற மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது எங்களுக்கு எதிராப்புல நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்கள் பிரிவினை என்பதை மீண்டும் யோசித்து பார்க்க வேண்டி இருக்கும். தனித்தமிழ்நாடு என்பதை யாராவது ஒரு 3ஆம் கட்ட தலைவராக சொல்லிடுவார். அதுதான் செடிஷன், அதுதான் அபத்தமான கருத்து. அப்படி இருக்காது, எந்த காலகட்டத்திலும் அப்படி ஒரு வார்த்தை அண்ணாமலையிடமிருந்து வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மண் சார்ந்த அரசியல்ன்ற பாயிண்டையும் சொல்லிருக்காரு சார். இந்த மண் சார்ந்த அரசியல்ங்கிறதுல வந்து நான் எப்படி அதை பார்க்கிறேன் அப்படின்னா, இது எல்லா மாநிலங்களுக்குமே இது பொருந்தும். ஒரு மாநிலத்துக்கென்று ஒரு சில திங்கிங் இருக்கு. இப்ப நான் உடனே அது வந்து அதுதான் பெரியார் மண் அப்படின்னு யாராவது சொன்னா போயா அப்படின்னு சொல்லிடுறேன். பெரியாருக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழகம் என்பது இருக்கிறது. தமிழக கலாச்சாரத்தில் நிச்சயமாக ஆன்மீகம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஆனால் அது வந்து தமிழகத்துக்குரிய ஆன்மீக பார்வை. உதாரணத்துக்கு சித்தர் மரபு அப்படிங்கிறது வந்து தமிழகத்துக்குரிய ஒரு ஆன்மீக பார்வை. அதுல வந்து கொஞ்சம் ஆன்டி ஆர்த்தடாக்ஸ் வியூஸ் எல்லாம் வரும். ஆனால் அது தமிழ் பார்வை. அது சங்க இலக்கியம் என்பது தமிழ் பார்வை. அந்த தமிழ் பார்வை என்பது பிற மாநிலங்களில் உருவாகாத ஒன்று. நிலம் சார்ந்த திணை பார்வை, நிலத்தோடு சேர்ந்து இயைந்த பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள வரும். அப்ப உடனே வந்து சங்க இலக்கியத்தை தினமும் வந்து பஜனை மாதிரி சொல்லணுமானா இல்ல, அப்படி அல்ல. எல்லா பகுதிக்கும் இப்ப வந்து குஜராத்துக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது, வங்காளத்துக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது. இன்னைக்கு நீங்க போய் சுவேந்த அதிகாரிகிட்ட கேளுங்க, அவர் வந்தே மாதரத்தை பத்தி பேசும்பொழுது அது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டாரு. பங்கிம் சந்திர சட்டர்ஜி, நம்முடைய பங்கிம் சந்திர சட்டர்ஜியுடையதுன்னு அவர் ஆரம்பிப்பார். அந்த ஊரை பொறுத்தவரை வந்தே மாதரம் அப்படிங்கறதோடைய பொருள் வேற, பிற மாநிலங்கள்ல அதோடைய பொருளோ பார்வையும் வேற இல்லையா? அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா இப்ப இவர் வந்து டிஸ்டிங்டா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில கிளை அப்படிங்கறதுல இருந்து நகர்ந்துட்டாரு. மாநில கட்சி தமிழ்நாடு தான் என்னுடைய முதன்மை பார்வை, இங்கிருந்து பறந்து விரிந்து மேலும் பல இடங்களுக்கு போகக்கூடும், ஆனால் இது தமிழகத்தில் தொடங்குகிறது. அப்ப தமிழக பார்வை அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் மண் சார்ந்த அரசியல். சரி, இப்ப ரொம்ப கியூரியஸான ஒரு கேள்வி, அண்ணாமலை கூட்டணி வைப்பாரா? என்னுடைய மிக தெளிவான கருத்து மாட்டார் அப்படிங்கிறது தான். அதற்கு விஜயே வந்து ஒரு வழிகாட்டி. ஏன்னா கூட்டணி அப்படின்னு போகும்பொழுது உங்களுடைய பலத்தை நீங்கள் இன்னும் காண்பிக்கவே இல்லை. கூட்டணி உங்களை குறுக்கிவிடும். மேலும் இந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரு? முதல்ல பாரதிய ஜனதாவோடு இப்பொழுது உடனடியாக நீங்கள் கூட்டணி வைக்கவே கூடாது. அப்ப நீங்க யாருங்கிறதை காண்பிக்க முடியாது. காங்கிரஸோடு அவர் கூட்டணி வைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. கம்யூனிஸ்டுகளோடு அவர் கூட்டணி வைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இப்ப விஜயாவது விடுதலை சிறுத்தைகள் எங்களோடு வர வேண்டும்,
IUML எங்களோடு வர வேண்டும்னு அது வந்து தேர்தலுக்கு முந்தையே அவர் வந்து அழைத்தார். இவங்க போகல. ஏதோ வந்து திமுக தான் தங்களை எங்கேயோ வேற ஒரு ஆர்பிட்டுக்கு எடுத்துட்டு போயிட போகுதுன்னு நினைச்சிட்டு இந்த பக்கம் இருந்தாங்க. ரைட். அட்லீஸ்ட் காங்கிரஸ்லயாவது ஒரு சாராராவது நாம வந்து தாவேகாவோடு போகணும் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் யாரும் வரவே இல்லை. அப்ப இவர்கள் யாரையும் கூட்டணி சேர்த்து பிரயோஜனமே கிடையாது. இது ஒரு புது இயக்கம், வேண்டுமென்றால் இதில் சேர்ந்து கொள், பார்க்கலாம் என்ன பண்றாரு அப்படி. இப்போ கடைசி கேள்வி, ஒரு பக்கம் அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது பெருகிட்டே இருக்கு. அந்த வி த லீடர் அப்படின்ற தளத்துக்கு வந்து லட்சக்கணக்கான வந்து மக்கள் 12 லட்சத்தை தாண்டி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்காரு. நம்ம தலைவர் மோடி உட்பட யாருமே ஒரு அரசியல் இயக்கத்துல இருக்கும்போது இன்னொரு அரசியல் இயக்கத்துக்கு ஆதரவோ இல்ல வாழ்த்தோ இது பண்றது இல்ல. நம்மளும் வந்து இங்கிருந்து ஆதரவு தரக்கூடாது. அது வந்து துரோகத்துக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரிவான அறிக்கை இப்போ வெளியாயிருக்கு. பாஜக பயப்படுதா சார்? பயப்படுதுங்கிறத விட நாம் நாம் நயினார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா பார்வையிலிருந்து அதை சொல்லிடுவோம். சரி, அது வந்து அது கொஞ்சம் உறுத்தும். அது எப்படி நீ வந்து இந்த கட்சியிலேருந்து விலகி ஒரு ஆள் போய் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நாளைக்கு அது கட்சியா மாறப்போகுதுன்னு அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த கட்சி தேர்தலில் நிற்கும். நம்மோடு பெரும்பாலும் கூட்டணியில் இருக்காது. அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித். அப்ப நாம நிச்சயமா இன்னும் பின்னுக்கு தான் தள்ளப்படுவோம். அப்ப நமக்கு ஏற்கனவே 4ல இருக்கோம்னா 8க்கு போவோம். அது ஏதோ ஒரு நம்பருக்கு போறோம். அப்ப அது இங்க உள்ளிருந்து கொண்டு அதுக்கு என்ன ஊக்குவித்தல்? இஷ்டம் இருந்தா இங்க இல்லாட்டி அங்க போ. அதுதான் வந்து டிசிப்ளின். இது டிசிப்ளின் சார்ந்தது. துரோகம்ங்கிற வார்த்தையை விட இது ஒழுங்கினம் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வரலாம். ஆனா ஆதரவு தெரிவித்த பலர் ஆதரவுங்கிறத விட உன் இலக்கு சிறப்பாக நீ அதை அடைய உன்னை வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்றது. அது வந்து சம்பிரதாயமான வாழ்த்து. பாரத பிரதமர் வந்து ஆதரவோ ஆசியோ வழங்கவில்லை இல்ல, அது கரெக்ட் அப்படிங்கிறத தான். குறிப்பிட்டு அது சொல்றாரு. கரெக்ட் தான். அதனால இவர்களும் ஆனா அவருடைய அப்ரோச் வேற. அவரும் எப்படி சொல்லுவாரு? சொல்ல மாட்டாரு. நீங்க வந்து அவர் நேரில் சந்தித்திருந்தாலும் தம்பி கொஞ்சம் அவசரப்படாத அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் அவசரப்படுகிறவர். நான் எதையுமே நான் குறையாக சொல்லவில்லை இந்த இடத்துல. அந்த விதத்துல வந்து தமிழக பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் பலர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருக்கலாம். கனத்த மௌனம் காத்திருக்கலாம். செய்யல அவங்க. அவங்களுடைய ஒரு வேகத்துல அவங்க சொல்லிட்டாங்க. மேபி ட்விட்டர்ல போய் அதெல்லாம் டெலீட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. யாராவது அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் வச்சுப்பாங்க. பட் ஒரு தெளிவான ஒரு ஒரு ஆர்டர் இல்லாததுனால அவங்க தன்னிச்சையாக தோன்றியதை அவர்கள் உடனடியாக சொல்லிவிட்டார்கள். ஸோ அந்த கட்சியிலிருந்து இப்ப யூசுவல் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம யூசுவல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாடல்னா, அந்த பழைய கிராமத்துல வந்து கிராம பெருசு ஊரை விட்டு தள்ளி வைக்கும். தள்ளி வச்சுட்டு இவர்கள் யாரும் அன்னம் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு. அதுதான் வந்து இன்னி வரைக்கும் ஜெயலலிதா தான் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி அதே ஃபார்மேட். அதை அவங்க ஏற்கனவே கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. நடுவுல பேரை மட்டும் போட்டா போதும். இவர் தள்ளி வைக்கப்படுகிறார், இவர் தூக்கி எறியப்படுகிறார், இவரோடு யாரும் எந்த உறவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதிரி தான் போடுவாங்க. பாரதிய ஜனதா அப்படியெல்லாம் பண்ணது. இவர் ராஜினாமா கொடுத்தார், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதோட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ அவருக்கு வாழ்த்து சொல்றியா, நன்றி சொல்றியா? பிரதமர் சொல்லல, நீங்களும் சொல்லாம இருக்கிறதா நல்லது. தனிப்பட்ட முறையில் வேணா குறுஞ்செய்தி அனுப்பிக்கலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிங்க. பப்ளிக்கா சொன்னா அது ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றது உண்மைதான். அவர்கள் பாரதிய ஜனதாவில் தொடர வேண்டும் என்று விரும்புபவர்கள் கொஞ்சம் சும்மா இருந்திருக்கலாம். கை துரு துரு என்று இருந்தது போல இருக்கிறது. அவர்கள் சும்மா இருந்திருக்கலாம். மற்றபடி அது துரோகம்னு அவர் நினைக்கலாம் நயினார் நாகேந்திரன். அவர் தனிப்பட்ட முறையில் இது கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும். பட் கட்சி வந்து யாரெல்லாம் வாழ்த்து தெரிவித்தார்களோ எல்லாரையும் தூக்குடா அப்படின்னா நீ வந்து இன்னும் நிறைய பேர் அந்த பக்கம் அனுப்புறதுக்கு சமமாகிவிடும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.